ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 36, அத்தியாயம் 8, கிருஷ்ண அறிவில் செயலாற்றல். அதன் தொடர்ச்சி. 11ஆம் அத்தியாயம் இறுதி பதத்தில் செயலின் கொள்கை ஸ்ரீ கிருஷ்ணரால் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மத் கர்ம கிருன் மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜித நிர்வைர சர்வ பூதேஷு யஷமாம் ஏதி பாண்டவ. எனது அன்பு அர்ஜுனா, எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்ட அன்பன் முற்செயல்களின் களங்கங்களிலிருந்தும் மனக்கற்பனைகளிலிருந்தும் விடுபட்டு எல்லா ஜீவன்களிடமும் அன்புடையவனாகி நிச்சயமாக என்னையே வந்தடைகிறான். பகவத்கீதை 11.55. பகவத்கீதையின் சாரத்தை புரிந்து கொள்ள இந்த ஒரு பதம் போதுமே. என் செயலில் ஒருவன் ஈடுபட வேண்டும். இது என்ன செயல்? பகவத்கீதையின் இறுதி உபதேசத்தில் அது விளக்கப்பட்டுள்ளது. தமக்கு சரணடையுமாறு அர்ஜுனனிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவுரை கூறினார். பகவத்கீதை 18.66. அர்ஜுனனது முன்மாதிரி நின்றும் கிருஷ்ணரால் அனுமதிக்கப்பட்ட செயல்களையே செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிகிறோம். இதுவே மனித வாழ்வின் லட்சியம். ஆனால் நாம் இதை அறியவில்லை. அறியாமையால் உடலுடன் அல்லது ஜட வாழ்வுணர்வுடன் இணைந்த செயல்களில் அளவுக்கு அதிகமாக நாம் ஆழ்ந்திருக்கிறோம். கிருஷ்ணர் அர்ஜுனனை போரிட சொன்னார். அர்ஜுனன் இதை விரும்பாவிட்டாலும் கூட கிருஷ்ணர் விருப்பப்பட்டதால் இதை செய்தான் அர்ஜுனன். இந்த உதாரணத்தை பின்பற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அர்ஜுனனின் செயல் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்ல கிருஷ்ணர் அவர் முன் இருந்தார். நாம் என்ன செய்வது? அர்ஜுனன் என்ன மாதிரி செயற்பட வேண்டும் என்று தாமே முன்னின்று கிருஷ்ணர் அறிவுரை வழங்கினார். ஆனால் நம் முன்பு கிருஷ்ணர் இல்லையே என்பதனால் நமக்கு வழிகாட்டியே இல்லை என்று நாம் முடிவு செய்துவிடக் கூடாது. நிச்சயமாக நமக்கும் வழிகாட்டி உள்ளது. பகவத்கீதையின் இறுதி அத்தியாயத்தில் நாம் செய்ய வேண்டிய முறையான செயல் கொடுக்கப்பட்டுள்ளது. யா இதம்பரம் குஹ்யம் மத் பக்தேஸ்வபி தாஸ்யதி பக்தி மைவராம் கிருத்வா மாமே வைஷ்யத் யசம்சய ந ச தஸ்மாத் மனுஷ்யேஷு கஷ்சின் மே பிரிய கிருத்தம பவிதான சமேதஸ்மாத் அந்ய பிரியதரோ புவி. பக்தருக்கு பரம ரகசியத்தை விளக்கும் ஒருவனுக்கு பக்தி தொண்டு நிச்சயமாக உறுதி செய்யப்படுகின்றது. இறுதியில் அவன் என்னை வந்தடைவான். அவனை விட எனக்கு பிரியமான சேவகன் இவ்வுலகில் இல்லை. இனிமேலும் அவனை விட பிரியமானவன் இருக்கவும் போவதில்லை. பகவத்கீதை 18 பதங்கள் 68-69. எனவே பகவத்கீதையின் முறையை பிரச்சாரம் செய்து மக்களை கிருஷ்ண உணர்வினராக்குவது நமது கடமை. கிருஷ்ண உணர்வில்லாததால் மக்கள் உண்மையிலேயே வாடிக்கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ண விஞ்ஞானத்தை உலகம் முழுவதும் நன்மை பெறுமாறு பரப்புவதில் நாம் எல்லோரும் ஈடுபட வேண்டும். கிருஷ்ண உணர்வை பரப்பும் நோக்கத்துடன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தோன்றினார். ஒருவனது நிலை ஏதானாலும் கிருஷ்ண உணர்வை ஒருவன் கற்பிப்பானே ஆகில் அவன் குருவாக கருதப்பட வேண்டும் என்று கூறினார் அவர். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் 2 நூல்களுமே கிருஷ்ண உணர்வினராவது எப்படி எனும் செய்தி நிறைந்தவை. இந்த 2 புத்தகங்களை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உலகெங்கும் உள்ள மக்கள் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் பரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ணரே. நமது முறையான செயலை பற்றிய கிருஷ்ணரின் குறிப்பாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி அளிப்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுய நோக்கமும் சுய கருத்துரையுமின்றி அளிக்க வேண்டியது இன்றியமையாதது. சிலர் பகவத்கீதைக்கு தங்களது கருத்துரைகளை அளிக்கின்றனர். ஆனால் நாம் சொற்களை ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது போலவே அளிக்க வேண்டும். கிருஷ்ணருக்காக செயலாற்றுபவனும் இவ்வுலகில் உள்ள மற்ற மனிதன் எவரை போலவுமே செயலாற்றுவதாகவே தோன்றினாலும் உண்மை அதுவல்ல. சாதாரண இராணுவ வீரனை போலவே அர்ஜுனனும் சண்டையிட்டிருக்கலாம். ஆனால் அவன் கிருஷ்ண உணர்வில் சண்டையிட்டதால் தனது செயல்களின் சிக்கல்களிலிருந்து விடுபட்டவனாக இருந்தான். இவ்விதமாக அவன் செயல் சாதாரணமான செயலாக தோன்றினாலுமே அது ஜட செயலே அல்ல, கிருஷ்ணரால் அனுமதிக்கப்பட்ட செயல். அது எதாயினும் அதற்கு பின் விளைவில்லை. போரிடுவது நற்செயல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் குருக்ஷேத்திர போர் போன்ற சந்தர்ப்பங்களில் இது இன்றியமையாத தேவையாகும். அதே சமயம் உலகின் கண்களுக்கு மிக பெருந்தன்மையானதாகவும் மனிதாபிமானமுடையதாகவும் உலகுக்கு தோன்றும் செயல்களை நாம் செய்தாலும் அவை ஜட செயல்களுடன் நம்மை பிணைப்பவையாக ஆகிவிடலாம். எனவே முக்கியமானது செயல் அல்ல, மாறாக எந்த உணர்வுடன் செயல் செய்யப்படுகின்றது என்பதே முக்கியம்.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.